அனைவருக்கும் வணக்கம். நான் காந்தன். க்ளோ மாஸ்டர் கன்சல்டன்சி மூலமாக மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காணொலியில் அண்மையில் பரவலாக பேசப்பட்டு வரும் கேர்கிவர் விசா சம்பந்தமாக சில தெளிவூட்டல்களையும் தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என இருக்கின்றேன். கேர்கிவர் விசா எனப்படுவது நீங்கள் ஒரு இயலாமல் உள்ள அல்லது அவரால் அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் உள்ள ஒரு மனிதரை கண்காணித்துக் கொள்வது. இது வளர்ச்சியடைந்த நாடுகளில் பெரும்பாலான பணிச்சுமைகள் வெளிச்சுமைகள் உள்ளவர்கள் தங்களுடைய உடன் பிறந்தவர்களையோ அல்லது தங்களுடைய அன்புக்குரியவர்களை கவனிக்க முடியாமல் போகும் இடத்து அவர்கள் 3 நாடுகளை நாடி இந்த உதவியினை பெற்றுக் கொள்வார்கள். இதை கேர்கிவர் விசா என சொல்வார்கள். இதில் பர்சனல் கேராக நீங்கள் அவர்களுக்கு அவருடைய பர்சனல் ஹைஜீனுக்காக உதவி செய்தல், அதாவது குளிப்பாட்டுதல், உணவு ஊட்டி விடுதல், அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்தல் போன்ற விடயங்களும், அவர்களுக்கு மொபிலிட்டி அசிஸ்டன்ஸ் செய்தல், அடுத்து மெடிடேஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் எந்த நேரத்தில் எந்த சிகிச்சைகளை உள்ளெடுக்க வேண்டும் அல்லது அவருடைய மருத்துவ வசதிகளை நீங்கள் மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருத்தல் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாகவும், அடுத்து அவருடைய ஹெல்த் கேர், எமோஷனல் சப்போர்ட் போன்ற பல்வேறு வகையான விடயங்களை உள்ளடக்கியதாகவும் இந்த கேர்கிவர் அமைய பெறும். இந்த கேர்கிவர் ஆனது எப்படி இந்த கேர்கிவர் விசாவினை நீங்கள் பெற்றுக்கொள்வது, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதுக்கான விசா வழிமுறை நடைமுறைகள் என்ன என்பதையும், இதில் நீங்கள் எவ்வாறு ஏமாற்றப்படுவீர்கள், இந்த விசாவினால் இந்த விசாவை கிடைப்பதில் உள்ள தடைகள் சவால்கள் என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் நான் தொடர்ந்து உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன். முதலாவதாக இந்த கேர்கிவர் விசா என்பது ஒரு நாட்டிற்கு என்று மட்டுமல்ல பல்வேறு வகை நாடுகளில் ஒவ்வொரு விசா கேட்டகரிகள் வழங்குகின்றது. உதாரணமாக அமெரிக்கா H2A H2B விசா என்ற கேட்டகரியில் வழங்குகின்றது. கனடா டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் விசா என்ற கேட்டகரியில் வழங்குகின்றது. மற்றதாக ஆஸ்திரேலியா டெம்பரரி ஸ்கில் ஷார்டேஜ் விசா, அதாவது TSS விசா என்ற கேட்டகரியில் வழங்குகின்றது. அதை தாண்டி நியூசிலாந்து எசென்சியல் ஸ்கில் ஒர்க் விசா என்ற கேட்டகரியில் வழங்குகின்றது. ஜெர்மனியான ஜாப் சீக்கர் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா என்ற கேட்டகரியில் வழங்குகின்றது. யுனைடெட் கிங்டம் ஆனது இந்த விசாவினை டயர் 2 விசா என்கின்றது அல்லது ஸ்கில் ஒர்க் விசா என வகைப்படுத்தி இந்த விசா வழி நடைமுறைகளையும் அதற்கான விதிமுறைகளையும் ஆவணங்களை உள்ளடக்கியாக இந்த விசா நடைமுறைகளை மேற்கொள்கின்றது. நான் இந்த காணொலியில் அனைத்து நாடுகளையும் பற்றி ஒவ்வொன்றாக விவரிக்கவில்லை. அண்மையில் பரவலாக எம்மவர்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே எனக்கு வருகின்ற அழைப்புகளில் பெரும்பாலான அழைப்புகளானது கேர்கிவர் விசா யூகேக்கு எவ்வாறு செல்லுதல் என்ற கேள்வியை நோக்கிய வருகின்றது. க்ளோ மாஸ்டர் கன்சல்டன்சி மூலமாகவும் பல மாணவர்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கான பல மாணவர்கள் அவர்களுக்கான விசா வழி நடைமுறைகளை நாங்கள் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தகவல்களை நான் பொதுவான பதிவிடுவதற்கான காரணம், இங்கே பலர் சிலர் அறியாமையினால் பல விடயங்களை தவறவிடுகின்றனர். சோ அதனால நான் இந்த காணொலியினை உங்களுக்கு விடலாம் என இருக்கின்றேன். இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல போன ஒரு நாடு ஐக்கிய ராஜ்யம். காரணம் என்னவென்றால் அண்மை காலங்களில் அதிகளவிலான மாணவர்கள் நான் சொன்னதை போல் ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். மற்ற நாடுகளுக்குமான வழி நடைமுறைகள் தேவைப்படும் இடத்தில் நான் பதிவிட தயாராக இருக்கின்றேன். இதில் முதலாவதாக நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கேர்கிவர் என்பவரும் நர்ஸ் என்பவரோ இருவரும் ஒருவர் அல்ல. ஆனால் நர்ஸாக இருக்கக்கூடியவர் கேர்கிவராக இருக்கலாம். கேர்கிவர் எலிஜிபிலிட்டி குவாலிட்டியா இருக்கக்கூடியவர் நர்ஸாக இருக்க வேண்டும், நர்ஸாக இருக்கலாம் என்ற எண்ணப்பாட்டுகளுக்கு வரக்கூடாது. நீங்கள் தெளிவாக இந்த சிறிய சிக்கலை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால் அதிகளவிலான மாணவர்கள் என்ன கேட்பது, நான் நர்சிங் செய்யவில்லை, நான் எப்படி கேர்கிவருக்கு செல்லலாமா என்று செல்லலாம். நீங்கள் இப்ப யூகே கேர்கிவர் விசாக்கு அப்ளை பண்ண வேண்டும் என்றால் கட்டாயமாக உங்களுடைய வயது 18 வயதுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஆவணங்களாக பாஸ்போர்ட் இருக்க வேண்டும். பாஸ்போர்ட் 3 வருடங்களுக்கு உள்ளாக எக்ஸ்பயர் ஆக இருந்தால், காலாவதி ஆகினால் நீங்கள் அதை புதுப்பித்து விட்டு மீண்டும் அதை விண்ணப்பிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். கேர்கிவர் வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அதற்கு தேவையான தகுதியுடைய கல்வியை கற்றிருக்கின்றீர்கள், அதற்கு தேவையான அனுபவத்தினை பெற்றிருக்கிறீர்கள் என்பது குறித்து நீங்கள் அதற்கான ஆவணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸை கட்டாயம் எடுக்க வேண்டும். நீங்கள் யூகேக்கு செல்ல வேண்டும் என்றால் யூகேக்குரிய போலீஸ் கிளியரன்ஸை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் அது தொடர்பாக வழிகாட்டுதல் இருக்கின்றன. அத்துடன் முக்கியமாக மருத்துவ சான்றிதழ்களை பெற வேண்டும். இந்த விடயங்கள் அடிப்படையான விடயங்கள். நீங்கள் உங்கள் சார்ந்து நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஆவணங்கள். அத்துடன் உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்,
அத்துடன் உங்களுடைய டிபெண்டன்ட் ஆக இருந்தால் டிபெண்டன்ட் விசா சம்பந்தமான முழுமையான தகவல்களை நான் பின்னர் கூறுகின்றேன். இப்பொழுது நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் உங்கள் சார்ந்து எடுக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீயை ஃபில் பண்ணி நீங்கள் விஎஃப்எக்ஸில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி பயோமெட்ரிக்கு வெயிட் பண்ணி விசா டிசிஷனை வெயிட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது ஒவ்வொரு வகையான ஸ்டெப். இந்த ஸ்டெப்புக்குள்ள இருக்கின்ற தடைகள் சவால்களை நான் சுருக்கமாக நான் விளங்கப்படுத்துகின்றேன். நீங்கள் அதை தெளிவாக விளங்கிக் கொண்டு இனிமேல் எவ்வாறு செய்ய வேண்டும் என பாருங்கள். குளோமாஸ்டர் கன்சல்டன்சி மூலமாக பல்வேறுபட்ட மாணவர்கள் தற்பொழுது வந்துட்டு இந்த கேரிவர் விசா சம்பந்தமாக விசா வழிகாட்டுதல்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு தடைகள் சவால்களுடன் வந்தவர்கள் இப்பொழுது வெற்றிகளை நோக்கி முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களைப் போல் நீங்களும் ஒருவராக இந்த கேரிவர் விசாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த விசாவாக இருந்தாலும் இங்க தெளிவான புரிதல், தெளிவான தகவல்களுடன் நீங்கள் உள்வாங்கி செல்கின்றீர்கள், ஏமாற்றப்படாமல் செல்கின்றீர்கள் என்பதற்காகவே நான் இவ்வாறான காணொலிகளை பொது வழியில் பதிவிடுகின்றேன். இதற்குள் இருக்கின்ற சிக்கல்களை எல்லாம் நான் தெளிவாக கூறுகின்றேன். நீங்கள் ஒரு தெளிவான ஒரு வாடிக்கையாளர்களாக நீங்கள் இன்னொருவரிடம் சென்று கேள்விகளை கேட்க வேண்டும். உங்களுக்காக அவர்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதன் ஒரு பிரதான நோக்கமாக இந்த காணொலி. இப்பொழுது 2 வகையாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, உங்களுடைய தகுதியை தீர்மானித்து நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஆஃப் கிரைட்டீரியான்னு சொல்வார்கள். நீங்கள் அந்த கிரைட்டீரியாவுக்கு தகுதியானவர் என்பதை நீங்கள் நிரூபித்த பின், அதாவது உங்களுடைய அடிப்படை ஆவணங்களான நான் சொன்னது போல அடிப்படை ஆவணங்களை நீங்கள் எடுத்த பின்னர் இப்பொழுது உங்களுக்கு வந்துட்டு விசா லாட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் பல சவால்களும் தடைகளும் உள்வாங்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாடுகளும் நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு நீங்கள் ஒரு விசாவை அப்ளை பண்ணும் பொழுது அந்த நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு ஆவணம் முக்கியமாக விசாவுக்காக தேவைப்படும். ஸ்டூடெண்ட் விசா என்று சொன்னால் யூனிவர்சிட்டி அட்மிஷன் உங்களுக்கு தேவைப்படும், ஆஃபர் லெட்டர் தேவைப்படும். ஒர்க் பெர்மிட் சொன்னால் அந்தந்த நாடுகளில் உள்ள ஸ்பான்சர்ஸ், எம்ப்ளாயரின் ஆவணம் ஒன்று தேவைப்படும். இதுதான் இங்கே உள்ள தடைகள். நான் மற்ற நாடுகளை தவிர்த்து யூகேக்கு மட்டும் சொல்கின்றேன். யூகேக்கு தேவைப்படுகின்ற மிக மிக பிரதானமான ஆவணம் என்னவென்று சொன்னால் சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், COS என சொல்வார்கள். அந்த ஆவணத்திலே அந்த ஆவணம் வந்துட்டு எல்லா கம்பெனிகளாலும் எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் வழங்கப்படாது. அது குறிப்பிட்ட கம்பெனிகளால் குறிப்பிட்ட ஆட்களுக்காக குறிப்பிட்ட ஒரு வகைப்படுத்தல்கள் வழங்கப்படும். முக்கியமாக நீங்கள் மெடிக்கல் சர்டிபிகேட் எடுக்க வேண்டும். டிவி டெஸ்ட் என சொல்வார்கள், டியூபர்குலோசிஸ் உங்களுடைய பக்கத்திலிருந்து எடுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அனைத்து ஆவணங்களை சரிப்பு செய்து விட்டீர்கள். உங்களுடைய அனைத்து ஆவணங்களும் இருக்கின்றன, நிறுவன ரீதியாக இருக்கின்றன, உங்களுடைய ரீதியாக இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது ஆவணங்களை கையகப்படுத்தி நீங்கள் விசாவுக்காக லாட்ஜ்மெண்ட் செய்யலாம். எந்த வகையிலும் விசா ஆபீசர் தான் அந்த விசா தரலாமா இல்லையா என்பதை 100% முடிவு செய்வார். நீங்கள் திருமணமாகி உங்களுடைய பிள்ளை உங்களுடைய கணவனுடன் நீங்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்லலாமா? நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, கணவர் இருக்கிறார், கணவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், வேலை செய்யாம இருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கும் என்னென்ன தேவைகள் ஏற்படும் என நான் இதில் தெளிவாக சொல்லுகின்றேன். டிபெண்டன்ட் விசா என சொல்வார்கள். இந்த டிபெண்டன்ட் விசாவுக்கு நீங்கள் வந்துட்டு போலீஸ் கிளியரன்ஸ் கட்டாயமாக எடுக்க வேண்டும். டிவி டெஸ்ட், மெடிக்கல் சர்டிபிகேட் அது கட்டாயமாக எடுக்க வேண்டும். அவர்களுக்கு கடவுச்சீட்டு இருக்க வேண்டும். அது அவங்களுக்கு அடிப்படை இலங்கை அவர்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களும் இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு COS அவசியம் இல்லை. ஆனால் இதில் உள்ள மிக தாற்பயமான விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் விசாவுக்கு செல்லும் பொழுது விசா பேமெண்ட் செய்ய வேண்டும். விசா பேமெண்ட் உங்களால் செய்ய வேண்டியக்கூடியதாக இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அங்கே நீங்கள் சென்ற பின் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை செய்தால் உங்களுடைய தங்கியை வந்தவர் வந்துட்டு அவர் எந்த வேலையும் அங்கேயும் செய்து கொள்ளலாம். அதை தாண்டி உங்களுடைய பிள்ளைகள் அங்கே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் உண்டு. அக்கமடேஷன், சரி அங்க போனா யாரு ஹெல்ப் பண்ணுவா என்ற நார்மல் கேள்வி எல்லாம் இருக்கும் வரும். நீங்க அது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபட்டது. சில நிறுவனங்கள் தாங்கள் வழங்க மாட்டோம், நீங்கள் தேடி எடுத்துக் கொள்வோம் சொல்லுவார். சில நாங்கள் வழங்குவோம் என்று சொல்வார். சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்குவோம் என்று சொல்வார்கள். ஆனாலும் புதிதாக செல்பவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் 100% யாரை நம்பி செல்ல வேண்டாம். நீங்கள் உங்களுடைய கையில் சில காசிருப்புகளை கொண்டு செல்லுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், புது இடம், புது நபர்கள். இப்பொழுது நீங்கள் அங்கே செல்லலாம். இப்பொழுது அங்கே சென்றபின் உடனே வேலை செய்யலாமா, போயிட்டு அடுத்த நாள் வேலை செய்யலாமா என்றால் இல்லை. நீங்கள் போய் அங்கே குறைந்தது ஒரு மாதமாவது பொறுத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு VRP கார்டு கிடைக்க வேண்டும். அங்கே சென்றவே நீங்க வேலை செய்வதற்காக ஒரு கார்டு ஒன்று உங்களுக்கு தருவார்கள். அது VRP கார்டு என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது கிடைப்பதற்கு குறைந்தபட்சம் 2 கிழமை ஆகும். அனைத்து ஆவணங்களும் இருந்தாலும் மிக முக்கியமாக அடுத்ததாக தாக்கல் செலுத்த போவது வந்துட்டு உங்களுடைய மொழித்திறன். இந்த மொழித்திறனை வந்துட்டு UKIV என சொல்வார்கள். நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்துக்காக நீங்கள் எந்த விசாக்கு சென்றாலும் அது UKIV என சொல்வார்கள். அதுவும் IELTS போன்றதுதான். ஆனால் அதுக்கு சில வித்தியாசங்கள் உள்ளன. UKIV நீங்க ஜெனரல் எழுத வேண்டும், அகாடமிக் எழுதக்கூடாது. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போல் போலீஸ் கிளியரன்ஸ் அங்கே இருக்கிற DBS சொல்லுவார்கள். அது வரதுக்கு இந்த VRP கார்டை வச்சு தான் DBS எடுக்கணும். அதுக்குள்ள வச்சுட்டு நீங்க பேங்க கொள்ளலாம் இருக்கும். உங்களுக்கு 1 மாசம் எடுக்கும்.
ஒரு மாசத்துக்கு உங்களால் எப்படியும் வேலை செய்ய முடியாது. நீங்கள் அந்த ஒரு மாசத்துக்கு நீ வேற சென்று வேலை செய்தால் இப்பொழுது யூகே சட்டத்திட்டங்கள் மிக இறுக்கமான சூழ்நிலையை கொண்டு இருக்கின்றது. எனவே நீங்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய அபாயங்களும் இருக்கின்றன. மிகவும் தெளிவாக அதை கவனம் செலுத்துங்கள். இதுதான் கேர்கிவர் சம்பந்தமாக இருக்கின்ற பொதுவான தகவல்களும். ஒரு நாட்டை பற்றி எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நான் சொன்னது முழுவதுமாக ஜூகே சம்பந்தமானது. ஜூகே விசா சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். டிப்ளோமா கன்சல்டன்சி ஆனது பல கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இந்த ஜூகே வழிகாட்டுதல்களை வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுக்கு ஜூகே ஐவி அல்லது ஐஎல் சம்பந்தமாக நீங்கள் கல்விகளை தொடர விரும்பினால் எங்களை தனிப்பட்ட தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் அதுக்கான வழிகாட்டுதல்களை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறைந்தது 4.5க்கு மேற்பட்ட புள்ளிகள் எடுக்க வேண்டும். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் என 4 வகைகள் இருக்கின்றன. அந்த 4 வகைகளுக்கும் நீங்கள் 4.5க்கு மேல் எடுத்து நீங்கள் பொதுவாக 4.5க்கு மேல் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த யூகேவி இருக்கும். நீங்கள் அதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் விசாக்கு அப்ளை செய்ய முடியும். ஆனால் உங்களை தங்கி வருகின்ற டிபெண்டன்ட்டுக்கு அந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் எல்லாம் தேவையில்லை. ஃப்ளோ மாஸ்டர் கன்சல்டன்சியின் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இந்த தகவல்கள் உங்களை திருப்திப்படுத்துவதாகவும் இருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.